ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திருவள்ளுவரும் திருக்குறளை பற்றின பாராட்டுரைகளுக்கான ஷார்ட்கட் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள்னு சொன்னது ஔவையார். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள்னு சொன்னது இடைக்கடகனார். ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அணுன்னு இருக்குது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் கடுகு அப்படின்ட்டுருக்கு. அப்போ அணுன்னு சொன்னாக்க ஔவையார், கடுகுன்னு சொன்னால் இடைக்கடகனார். அணுன்னு சொன்னால் ஔவையார், கடுகுன்னு சொன்னால் இடைக்கடகனார். இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வித்தியாசம் சீக்கிரமே புரிஞ்சிடும். வள்ளுவரும் தம் குறள் பாவடியார் வைத்தார் உள்ளுதெல்லாம் அளந்தார் ஓந்து பரணர் சொல்லியிருக்காரு. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுக எழுக ஓர்ந்து சொன்னது கவிமணி. இது ரெண்டையும் எப்படி டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வள்ளுவரையும் திருக்குறளையும் சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் திருக்குறளை சொல்லியிருக்காங்க. திருக்குறளை நாம் எப்படி திருக்குறளில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தன்னோட வாழ்வில் நாம் எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையுமே நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டில் ஓந்து அப்படின்னு சொன்னது பரணர், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஓர்ந்துன்னு சொன்னது கவிமணி. இந்த ரெண்டு வார்த்தையை டிஃப்ரென்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓர்ந்துன்னு சொன்னது பரணர், ஓர்ந்துன்னு சொன்னது கவிமணி. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கம்பேர் பண்ணி ஏதாவது ஒரு வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கட்டும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம். அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். தெய்வ திருவள்ளுவர் சைவ திருக்குறளால் வைத்து வாழ்வார் மனத்துன்னு சொன்னது தேனிக்குடி கீரனார். செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமோ சிந்தனை செய்வாய் தினம்னு சொன்னது கவிமணி. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சைவ திருக்குறள் அப்படின்னு சொன்னது தேனிக்குடி கீரனார், செல்வ திருக்குறளைன்னு சொன்னது கவிமணி. இந்த ரெண்டு லைனை நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். சைவ திருக்குறள்னு சொன்னது தேனிக்குடி கீரனார், செல்வ திருக்குறள்னு சொன்னது கவிமணி. அடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. உள்ளுதோர் ருள்ளுதோ உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. இதை சொன்னது மாங்குடி மருதனார். இதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் இல்லை. இதில் மாண்புன்னு முடிஞ்சாக்கா மாங்குடி மருதனார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.